வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில டிசம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லி வந்துட்டு ஹீரோவை வந்து பாக்குறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இப்போ எதுக்கு வந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏன் உனக்கு தெரியாதா? இங்க பாரு, உன்னை எப்படி ஜெயிச்சேன் பாத்தியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன தோற்கடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா தோத்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். ஏன் என்னோட உண்மை கூட அத்தைக்கு எல்லாமே தெரியும். ஆனா உங்களோட உண்மை எதுவுமே இன்னும் அத்தைக்கு தெரியாது. நீங்க அந்த சிவனாண்டி காளியம்மா கூட சேர்ந்துகிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கும் அத்தைக்கு தெரியாது. அத்தைக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் நீங்க அந்த வீட்டுல ரொம்ப தெம்பு தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன நினைச்சாலும் போகவே முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, டேய் இங்க பாருடா, அக்கா என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கிறா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் அக்கா காரிக்கிட்ட இருந்து உன்னால என்னை பிரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கடவுளே இறங்கி வந்து என்னை பத்தி தப்பா சொன்னாலும் அக்கா நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருக்கா. சோ நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? அதையும் பார்க்கலாம். இன்னும் 5 நாள். அந்த 5 நாள்ல நீ என்னெல்லாம் பண்ற? அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ண? ஆயுதத்தால தாக்குனது நீயா நானா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்படியா? கூடிய சீக்கிரம் உன்னால முடிஞ்சா உண்மையை நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடா, அடுத்ததா அக்கா காரிக்கிட்ட உள்ள எல்லா சொத்தையும் நான் சீக்கிரமா பிடுங்க போறேன். அதெல்லாம் நீ பார்க்க தானே போற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாப்போம் பாப்போம். அத்தைக்கு பக்கபலமா எப்பவுமே நான் இருப்பேன். அத்தைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிப்பேன். உன்னால எதுவுமே அத்தைய எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பார்க்கலாம். செங்கல் சூளைய நான் எப்படியோ ஏலத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். ஆனா புத்திசாலித்தனமா நீ அதை ஏலத்துல எடுத்திருக்கலாம். ஆனா அத்தை கிட்ட இருந்து, அதாவது என் அக்காக்காரி கிட்ட இருந்து அந்த செங்கல் சூளைய பிரிச்சுட்டேன. இதே மாதிரி அக்காக்காரி கிட்ட ஒவ்வொன்னா சொல்லி அவளோட ஒவ்வொரு சொத்துக்கும் ஆப்பு வைக்கிறேன். கடைசியா அக்காக்காரியோட தலைவி பதவிக்கு தான் ஆப்பு வைக்க போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. ஆனா நான் கண்டிப்பா அத்தைய ஒரு காலத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தைக்கு நான் எப்பவுமே பக்கபலமா தான் இருப்பேன். அத நீ பார்க்கதான் போற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாப்போம் பாப்போம். அக்காக்காரிய ஜீரோவாக்குறது தான் என்னோட முதல் குறிக்கோள். ஆனா நீ அக்காக்காரிய பெருமைப்படுத்தணும், அக்காக்காரிய எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, பார்க்கலாம் அதையும். இன்னும் ஒரு 5 நாள். அந்த 5 நாளுக்குள்ள நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கறத அத்தை கிட்ட நிரூபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ வில்லி வந்து ஹீரோ அப்படி பேசிட்டு போனதுல இருந்து ஒரே பயமா இருக்கு நம்ம வில்லிக்கு. அப்போ நம்ம வில்லி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம புருஷன்கிட்டயும் அத்தை கிட்டயும் இந்த விஷயத்த போய் சொல்லுவோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போம் அப்படின்னு வில்லி நேரா ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போனதும் வில்லி நேரா உங்க புருஷனையும் அத்தையும் பார்த்து, அத்தை என்ன மன்னிச்சிருங்க, எப்படியாவது உங்களுக்கு ஜாமீனை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா அந்த டிரைவர் பையன் என்னமோ பண்ணி வச்சிருக்கான். அதனால என்னால கொஞ்சம் கூட ஜாமீனையே வாங்க முடியல. அந்த அளவுக்கு அவன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, நீ கவலைப்படாத. நாங்க வெளியில வராம இருந்தாலும் நாங்க இருக்க வேண்டிய இடத்துல என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நீ சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேல்ல. உன் மேல எந்த கோவமும் இல்ல மருமகளே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லத்த, இருந்தாலும் உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும், சரிங்கத்த, ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இங்க பாருங்கத்த, ஜாமீன் விஷயத்த இன்னும் 2-3 நாளையில நான் ஏற்பாடு பண்ணிருவேன். அதற்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதோட அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு அவன் இப்ப வந்து என்ன சந்திச்சான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த டிரைவர் பையலாம் எதுக்கு உன்ன வந்து பார்த்தான்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் என்ன பார்த்து சவால் விட்டுட்டு போயிருக்கான். இன்னும் 5 நாளையில
உன்னை பத்தின உண்மைகளை அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு கேக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை என்னை பத்தின உண்மைகளை அக்காக்காரி கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, உன் அக்காக்காரி உன் மேல ரொம்ப பாசத்தோட தானே இருக்கிறா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, என் மேல முழு பாசத்தோட இருக்கிறா. யாரு என் மேல என்ன தப்பு சொன்னாலும் கண்டிப்பா அக்காக்காரி நம்பவே மாட்டா. அந்த அளவுக்கு என் மேல பாசத்தோட இருக்கிறா. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, அப்புறம் என்ன மருமகளே, நீ ஏன் பயப்படுற? இங்க பாரு மருமகளே, அந்த டிரைவர் பையன் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா ஈஸ்வரி நம்ப மாட்டா. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. இதை கேட்டது வில்லியும், சரிங்கத்த, இன்னும் 2 நாளையில உங்களுக்கு ஜாமீனோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, பாவம் சந்திரா ரொம்ப வருத்தப்படுறா நம்ம இங்க இருக்கிறதுனால. அதுக்கு முத்து சொல்றாரு, மருமவனே, நம்ம இங்க இருக்கிறதும் நல்லதுதான் மருமவனே. இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் மட்டும் நம்ம வெளியில இருந்திருந்தோம், அந்த டிரைவர் பைய நம்ம கண்டிப்பா சும்மா விட மாட்டான். சோ நம்ம வெளியில இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான் மவனே. இது கேட்டதும் அவரும், ஆமாங்க சித்தப்பா, நீங்க சொல்றது சரிதான், அந்த டிரைவர் பையன் இன்னரும் நம்மள ஒரு வழி ஆக்கியிருப்பான் அப்படின்னு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, சரி, அந்த ஜாமீன் வரப்ப வரட்டும், நம்ம உள்ளர இருந்துகிட்டே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டியும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம மயிலு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலை முடிக்க வேண்டியது இருக்கு. அப்ப அவரு சொல்றாரு, சொல்லுங்க சகல, என்ன வேலைன்னு சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த 3 பேரும் இன்னும் ஜெயில தானே இருக்காங்க, அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதும் சகல சொல்றாரு, ஏன் சகல இப்படி சொல்றீங்க? அவங்கள ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? அவங்கள ரிலீஸ் பண்ணவே கூடாது சகல. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த சிவநாட்டிய வச்சு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுல அந்த சின்னத்தை இருக்காங்கல்ல, அவங்கள சிக்க வைக்கணும். உடனே சகல சொல்றாரு, அப்போ ஓகே சகல, அவங்க 3 பேருக்கும் ஜாமீனை நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு போனை கட் பண்ற. மயிலு வந்துட்டு நேரம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, அவரும் சரிங்க சார், அப்போ சந்திரா மேடம் தான் ஜாமீனை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவா? அப்போ மயிலு சொல்றாரு, ஆமா, எக்காரணம் முன்னிட்டும் நான் தான் அவங்க 3 பேருக்கும் ஜாமீன் ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அதுக்கு அவர் சொல்றாரு, ஓகே, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா ஜாமீனை கொண்டுகிட்டு அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. சார், இவங்க 3 பேருக்கும் ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம். இத காளியம்மா பார்த்துட்டு, என்ன இது, ஒருவேளை இது மருமகளோட ஏற்பாடா இருக்குமோ? சிவனாண்டி சொல்றாரு, இருக்கும் சித்தி, ஏன்னா நம்ம 3 பேரையும் இங்க பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான், ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். காளியம்மா சொல்றாங்க, சரி சரி, உள்ளார இருந்துகிட்டு செய்ய வேண்டிய வேலை எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ வெளியில வந்த பிறகு அந்த டிரைவர் பயலுக்கு நம்ம ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்போ ஜாமீன்ல கையெழுத்து போட்டு முடிச்சதோட அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்ல 3 பேரும் வெளியில வராங்க. வக்கீல் சொல்றாரு, இது மாதிரி சந்திரா மேடம் தான் உங்களுக்கு ஜாமீனை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. காளியம்மா சொல்றாங்க, அப்படியா, சரி சரி, சந்திராவுக்கு நாங்க இங்க இருக்கிறது ரொம்ப கவலையா இருந்துச்சு, எங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா, அதனாலதான் அவ அப்படி பண்ணிருப்பா போல. சரி ஓகே, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. போயிட்டு நேரா நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே சந்திரா மேடம் தான் ஜாமீன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்ப மயிலு சொல்றாரு, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சகல, அவங்க 3 பேரும் வெளியில வந்தாச்சு சகல, உங்களோட பிளான் என்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னோட பிளான் என்ன தெரியுமா, அந்த சிவனாண்டிய தூக்குறது. மயிலு ஷாக் ஆகி, என்ன சகல சொல்றீங்க, இப்ப மாசான வேலையெல்லாம் இறங்கிட்டீங்க போகல, ஏன் சகல அவனை தூக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவனை தூக்கிதான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மயிலும் சரிங்க சகல அப்படின்னு போனை கட் பண்ண, நம்ம ஹீரோ 2 3 ஆட்களை வச்சு அந்த சிவனாண்டியை தூக்குறதுக்கு ஐடியா பண்றாரு. இன்னொரு பக்கம் முத்தும் சிவனாண்டியும் சேர்ந்து காளியம்மா கிட்ட, காளியம்மா, இந்த ஊரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது,
நாங்க போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரவா? காளியம்மா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? சரி சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருமே பார்ட்டி பண்றதுக்காக வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ரவுடிகளை கூட்டிட்டு வந்து நிக்க சிவனாண்டி ரவுடிகளை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. டேய், எதுக்குடா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ கேக்குறாரு, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? உன்னை முக்கியமான பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகி, இங்க பாருடா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோ மற்ற ரவுடிகளை வச்சு அந்த சிவனாண்டிய அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாரு. முத்து இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகி, ஐயோ, என் மகனை தூக்கிட்டு போறானே அப்படின்னு அங்கேருந்து காளியம்மா கிட்ட போயிட்டு, காளியம்மா, அவன் மகனை தூக்கிட்டு போயிட்டான் அவன் அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா ஷாக் ஆகி, யாரு அப்படின்னு சொல்ல அப்போ முத்து சொல்றாரு, அந்த டிரைவர் பையதான் அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா அதிர்ச்சி ஆகி, என்ன சொல்றீங்க? அவன் எதுக்கு தூக்கிட்டு போகணும்? அதுக்கு இவர் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, அவன் எதுக்காக அப்படி பண்ணான் அப்படின்னு எனக்கும் புரியல, எப்படியாவது அவனை காப்பாத்தணும் அப்படின்னு. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, காளியம்மா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திராவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் சந்திரா கேக்குறாங்க, நீங்க 3 பேரும் எப்படி வெளியில வந்தீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ தானே எங்க 3 பேருக்கும் வந்துட்டு ஜாமீன் கொடுத்த. வில்லி சொல்றாங்க, ஐயோ, நான் இன்னும் ஜாமீனுக்கே ஏற்பாடு பண்ணல, அப்புறம் எப்படி நீங்க 3 பேரும் வெளியில வந்தீங்க? எனக்கு என்னமோ அது அந்த டிரைவர் பயலோட திட்டம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மாடி, அவனோட திட்டம் தான் நினைக்கிறேன், என் மவனை தூக்கிட்டாமா. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, அந்த டிரைவர் பைய தூக்கிட்டான், இப்ப எப்படி வந்துட்டு மவனை காப்பாத்துறது அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, உங்ககிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாது போல, பாவம் அவரு எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு கோவமா பேச அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி இங்க பாரு மருமோளே, எப்படியாவது என் மவனை காப்பாற்றணும், அதுக்கு பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹீரோ நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, இங்க பாரு, என் புருஷனை மரியாதையா விட்டுரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எதுக்கு அவரை பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன் புருஷனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா மரியாதையா சொல்றத கேளு, நேரா அத்தைக்கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான். இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு, முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க நீ அத்தைகிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதை விட்டுட்டு உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு முரண்டு பிடிச்ச அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். உன் புருஷன் இப்ப என் கையில தான் இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரத்துக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ற? உன் புருஷனோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா அத்தைகிட்ட போயிட்டு என்ன பண்ண அப்படிங்கறத ஒத்துக்கிறியா? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நேரா அவங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அக்கா அப்படின்னு சொல்ல அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுடி என்னாச்சு அப்படின்னு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஐயோ, அக்கா காரி கிட்ட எப்படி சொல்றது, அக்கா காரி கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாளே, அவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு வில்லிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி, என்னமோ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்த, அப்புறம் என்னடி ஆச்சு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுடி அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா, இது மாதிரி அன்னைக்கு ஆயுதத்தால அந்த டிரைவர் பையன் என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொன்னல, அது எல்லாமே பொய்யக்கா, அந்த டிரைவர் பையன் ஒன்னும் என்ன ஆயுதத்தால தாக்கலக்கா, நான் தான் என்ன நானே தாக்கிக்கிட்டு அவன் மேல பழி போட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, ஏய் ஏண்டி இப்படி சொன்ன? வில்லி சொல்றாங்க, அக்கா, அவனை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காதுக்கா, அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன், இன்னுமே அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதாக்கா நான் என்னத்தானே தாக்கிக்கிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. சந்திராவா பல்லாருன்னு ஓங்கி ஒரு அற விட்டு, ஏண்டி இப்படியா கேவலமான ஒரு திட்டம் போடுவ, இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கும்ல சேர்த்து அவமானம், ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.